வணக்கம். திருப்பாவையும் திவ்ய தேசமும் 19வது நாள், 19வது பாசுரம், 19வது திவ்ய தேசம் என்னன்னு பார்க்கலாம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவமன்னு தகவேலோர் எம்பாவாய். ரொம்ப நல்ல பாசுரம் இது. இதுல என்னன்னா ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா. இதுல என்னன்னா இந்த பாசுரத்துக்கு தனியனே இது பேர்ல தான் நீலாதுங்க ஸ்தனகிரி திதின்னு பாடியிருக்கார். பட்டர் அருளிச்செங்க தனியனே இந்த இதுல தான் வருது. அவ்வளோ திருப்பாவையோட மூலமான பாசுரமா இதை நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஒவ்வொரு சேர்த்தி சொன்னோம் இல்லையா. நேத்திக்கு என்ன சொன்னோம்? நப்பின்னை பிராட்டிக்கு மட்டுமே இருக்கிற பாசுரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அது மாதிரி இது என்ன ஸ்பெஷல்னா, இது பாகவத உகந்த பாசுரம். பாகவதர்கள் எப்பவுமே இப்போ பெருமாளோட அடியார் எப்பவுமே பெருமாளை மட்டும் தனியா பத்த மாட்டா. பெருமாளை மட்டும் தனியா பத்தினாலும் அவளுக்கு வெற்றி கிடைக்காது. பிராட்டியோட மட்டும் தனியா இருந்தாலும் கிடைக்காது. பிராட்டியோடு கூடிய பெருமாளை பத்தும்போது மட்டும்தான் பெருமாளோட அனுகிரகம் அவளுக்கு கிடைக்கும். ஸோ இதுல எப்படின்னா, இது வரைக்கும் ஒவ்வொருத்தரையா 16வது பாசுரம் என்னது? வாயில் காப்பாளனை எழுப்பினா. 17ல எல்லாரையும் சேர்த்து எழுப்பினா. நந்தகோபர், யசோதை, பலராமர், கிருஷ்ணர்னு. 18 பிராட்டிய மட்டும் எழுப்பினா. ஆனா இப்போ பிராட்டி பெருமாள் 2 பேரையுமே சேர்த்து இது பண்ண போறா. 2 பேரோட இருக்கிற சேர்க்க மிதுனம்னு சொல்லுவா. 2 பேரும் சேர்ந்துருக்கா இல்லையா. இதுதான் ரொம்ப வசதி. இதோட அர்த்தமும் ரொம்ப இது குத்து விளக்கெரிய இந்த காட்சி அப்படியே வைகுண்டத்துல நடக்கிறத இங்க ஆண்டாள் மணக்கண் முன்னாடி வச்சு பாடுற பாசுரம்னு சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்க்கலாம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறின்னு. இப்ப என்னன்னா, இவ வரிசையா ஒவ்வொருத்தரையா எழுப்பிண்டே வந்துட்டா இல்லையா. இப்ப இங்க இருந்து வெளியில இருந்து பாக்குறா. அப்போ அந்த குத்து விளக்கு ஏத்தி இருக்கிற அந்த ரெஃப்ளெக்ஷன், அந்த வெளிச்சம் வெளியில நல்லா தெரியறது. அந்த ஜன்னல் வழியா அவ எட்டி பார்க்கும்போது இவா 2 பேரும் நல்ல மெத்துன்னு இருக்கிற பஞ்சசயனத்துல இவா கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், நப்பின்னை மேல மார்பு மேல தலை வச்சு பெருமாள் படுத்துட்டு இருக்கிற காட்சி இவாளுக்கு தெரியறது. இவாளுக்கு கொஞ்சம் பொறாமன்னா இதுல தப்பான இதுல பெருமாளை தாங்க முதல்ல அடையணுங்கிற அந்த ஆர்வ இதனால வர்ற இது. நாங்க என்னன்னா பணியில இது பண்ணி கஷ்டப்பட்டு இது வரைக்கும் எங்களை பெருமாளோடையே கிருஷ்ணனோடையே சேரக்கூடாதுன்னு எங்க இதுல இருக்கிற பெரியவாள்லாம் தடுத்து வச்சு நிலவரையாட்டம் உள்ளுக்குள்ளேயே எங்களை பூட்டி வச்சுட்டா. இப்பதான் ஏதோ ஒரு நோம்புங்கிற பேர்ல எங்களை கிருஷ்ணனோட வர்றதுக்கு விட்டுருக்கா. அப்படி இருட்டுல நாங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொண்ணா எழுப்பி கூட்டின்னு வர்ற வழியில பார்த்தா தலையில பனி விழறது, கீழே சேரு, அப்படி விழுந்து அடிச்சு ஒவ்வொன்னா கடைசியில வாயில் காப்பாளனை கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா நந்தகோபுர எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி வரிசையா இத்தனை கஷ்டப்பட்டுன்னு நாங்க வந்துட்டு இருக்கோம். ஆனா நீ என்னன்னா அழகா மைத்தடங்கண்ணியா கண்ணுல மையிட்டு இருக்க கொத்தலர் பூங்குழல். அவ தலையில வைக்கிற பூ எப்படின்னா, மொட்டா இருக்கும் போது அப்படியே கூட்டம் கூட்டமா இருக்கிற பூவை தலையில வச்சுப்பாளாம். அது என்னன்னா நப்பின்னையோட தலையில வந்த உடனே அது சந்தோஷத்துல என்ன ஆகுமோ அழகா பூத்துருமா. அதனாலதான் கார்த்தால விடிஞ்சாலும் முதல் நாள் வச்சிருந்த பூவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. இவ்வளவு அழகா வெளிச்சத்தோட விடிஞ்சாலும் பெருமாளை அனுபவிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்ற மாதிரி பாசுறோம். நாங்கெல்லாம் இன்னும் பெருமாளோட அனுபவம் வரலையே, நீ எங்களை கொஞ்சமாவது உன்னோட இயல்பு என்னது, எங்க தயையோட கூடியவ இல்லையா, எங்களையும் சேர்த்துக்க கூடாதா அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்போ இதுல நமக்கு இன்னும் என்ன சொல்லுவான்னா, குத்து விளக்கெரிய அந்த வைகுண்டம் எப்படி உள்ள இருக்கிறது வெளில தெரியுங்கிற அளவுக்கு இந்த இடமும் இருக்குங்கிற மாதிரி சொல்றான். இப்போ கோட்டுக்கால் கட்டில்னா அந்த 4 இது இருக்கு இல்லையா, அதை 4 வேதத்தோட கணக்குலயும் நம்ம எடுத்துக்கலாம். மெத்தன்ன பஞ்சசயனம், ஏற்கனவே பஞ்சசயனம் அதுவே மெத்துன்னு இருக்கும். பெருமாளோட திருமேனி அவ்வளவு அப்படியே தொட்டாலே தாயாரோட கைப்பட்டாலே அப்படியே சிவந்து போயிடுமா. அதனால அப்படி இருக்கிறதுனால அவரோட உடம்புக்கு ஏத்த மாதிரி நப்பினை 5 விதமான பஞ்சசயனம்னா 5 இல்லையா, 5 விதமா தயார் பண்ணியிருப்பாளாம். வரிசையா ஒரு நல்ல ரத்ன கம்பளமாட்டியம் போட்டு அதுக்கு மேல பூக்கள், அதுக்கு மேல அந்த மயில் இறகு, இன்னும் இந்த இதெல்லாம் நிறைய அந்த சருகுகள், அப்புறம் அன்னத்தோட இது எல்லா இதையும் போட்டு மேல வெண்மையான ஒரு பட்டு போட்டு அவ்வளோ அழகான இதுவா இருக்குமா. அப்படியெல்லாம் சேர்ந்ததுதான் பஞ்சசயனம். நல்ல விரிவானதா
பஞ்சசயனம்ங்கிறதுக்கு வந்து என்ன, நல்ல விரிவா பெருசாவும் இருக்கணும், தூய்மையாவும் இருக்கணும், இனிமையா இருக்கணும். அந்த இடத்த பார்த்தாலே, அந்த படுக்கையை பார்த்தாலே ஒரு தூங்கணுங்கிற ஆசை வரணும். அது மாதிரி இனிமை, மென்மை, தூய்மை, வெண்மை, அப்புறம் சுகந்தமான வாசனை எல்லாம் சேர்ந்துதான் வந்து பஞ்சசயனம் இது இருக்கும்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட கட்டில் அதுன்னு சொல்றான். இதுல வந்து நம்ம என்னன்னா, பஞ்சசயனம்ங்கிறதுல வந்து நம்ம ஆதிசேஷனையும் குறிப்பிடலாம். ஏன்னா பெருமாள் படுத்துட்டு இருக்காருனாலே அது ஆதிசேஷன் தான். ஆதிசேஷனுக்கும் அந்த 5 விதமான தன்மையும் வந்து இருக்குன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா வைத்திருவா. மைத்திரங்கண்ணினாய். பொதுவா எல்லாருக்கும் வந்து கண்ணுக்கு மையிட்டுண்டாதான் அழகா. ஆனா நப்பின்னைக்கு மை வந்து இவ இட்டுக்கிறதுனால அழகாயிடுமா. அந்த அளவு வந்து கண்ணு வந்து ரொம்ப அழகான இது. அப்படிப்பட்ட கண்ணு உனக்கு இருக்கிறதுனாலதான் நீ என்ன பண்ற, அந்த கண்ணோட அழகுல வந்து அவரை அழுத்தி வச்சுட்டு நீ வந்து வாசலுக்கு கதவை தான் திறக்க மாட்டேங்கிற, அவரை வாய் திறந்தும் பேச விடாம நீ வந்து தடுத்து வச்சுட்டு இருக்க. அது மாதிரி சொல்றா. அவர் வந்து அந்த கதவை திறக்கிற அந்த கேப் கூட உன்னால வந்து அவரை பிரிஞ்சு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து உனக்கு தத்துவமும் கிடையாது, தகவேலோ ரொம்ப வாய். தத்துவம் தகவுன்னு அது ரெண்டும் என்ன சொன்னா, தத்துவம்னா உண்மைன்னு சொல்லலாம், ஸ்வரூபம் அப்புறம் ஸ்வபாவம் அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கலாம். உன்னோட இது வந்து பிராட்டியோட இயல்பே புருஷகாரம், அப்புறம் தயை வந்து அவளோட சுபாவம். அப்படி இருக்கும்போது நீ இது 2 இருக்கும்போது அவரை வந்து தடுக்கறியே அப்படின்னு இவா சொல்ற மாதிரி. இன்னும் இதுக்கு உள்ளுக்குள்ள அர்த்தம் நம்ம என்ன பண்ணோம்னா, நேற்று பிராட்டி வந்து கூப்பிட்டுட்டா, இன்னைக்கு எழுப்ப வரா இல்லையா, உடனே என்ன பண்றாருன்னா, பெருமாள் வந்து இவன் தட்டுறான்னு தெரிஞ்சவொடனே கிருஷ்ணர் எழுந்து வெளில போறாராம். உடனே இவன் நப்பின என்ன பண்ற, அவரை இழுத்து, நீங்க போகக்கூடாது, நான் தான் என்ன தானே கூப்பிட்டா நான் தான் போவேன் அப்படிங்கிறார். நீ வந்து புருஷகாரன் தான், நான் தான் ரக்ஷகத்துவம், நான் தான் காப்பாற்றணும், அதனால நான் தான் போவேங்கிறாராம் பெருமாள். பெருமாளை இவ பிடிச்சி உள்ள இழுத்து இது பண்றா, பஞ்சசயனத்து மேல தள்ளுறா, பெருமாளும் இவளை பிடிச்சி தள்ளுறா. அவ 2 பேரும் பாக்குறா, போச்சு போ 2 பேரும் வரேன்னு பார்த்து கடைசியில யாருமே கதவை திறக்க வரலையா அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி. அதாவது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் என்னன்னா, தன் குழந்தைகளை யார் முதல்ல காப்பாத்துறது அப்படிங்கறதுல போட்டி. நேத்தி என்ன பண்ணினா, கையில வந்து பந்தார் விரலின்னு கையில பந்து வச்சுட்டு இருந்தா, அது வந்து லீலா விபூதியாட்டம் வச்சுட்டு இருந்தா. இந்த உலகம் எல்லாத்தையும் ஒரு கையிலையும், இந்த கையில பெருமாளையும் பிடிச்சுட்டு இருந்தா. ஸோ 2 பேருக்கு அவன் வந்து தொடர்பா குழந்தைகளை வந்து இங்க பெருமாள் கிட்ட ஒப்படைக்கணுங்கிற மாதிரி அந்த இதுல இருந்தா. அது வந்து லீலா விபூதி. அந்த இதுல வந்து தாயார் வந்து என்னன்னா, இந்த உலகத்துக்கு என்னென்ன தேவையோ, இவாளுக்கு நோம்புக்கு தேவையான பொருள் அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இந்த உலகத்துக்கான தேவைகளை நிறைவேற்றுற மாதிரியும், இது அதோட அடுத்த ஸ்டெப் லீலா விபூதியில இருந்து நித்திய விபூதிக்கு போற மாதிரி. நித்திய விபூதி பெருமாளோட இது திருநாடு, அது மாதிரி அவ்வளவு கொஞ்சம் மேல உயர்ந்த நிலைக்கு போற மாதிரி. அதனாலதான் இங்க வந்து இவ என்ன பண்றான்னா, ஒருத்தர் போட்டி போட்டு அவளை மேல ஏத்திக்கிறதுக்கு, வைகுண்டத்துக்கு ஏத்துறதுக்கு ட்ரை பண்றாம்பா. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஏறி வரும்போது இது கொஞ்சம் மேலான நிலையை காமிக்கிற பாசுரம். இவ இப்போ மோட்சத்துல வந்து போறா என்ன பண்ணுவா, அந்த ஜீவாத்மா வந்துட்டு அர்ச்சராதிகதி வழியா வந்து மேல வரும்போது அது என்ன அந்த ஜீவாத்மா உள்ள வரைச்சு என்ன பண்ணுன்னா, அந்த பஞ்சசேனம் அந்த ஆதிசேஷன் இப்படி ஒவ்வொரு இதுவா சுருண்டு இப்படி நல்ல உயரத்துல இருக்கார். அது மேலதான் இவ 3 பேரும் இருப்பா. பெருமாள் பிராட்டி எல்லாருமே வந்து இருப்பா. ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து இதுல இருப்பா இல்லையா. அப்படி ஏறி வந்து பெருமாளோட மடியில உட்கார்ற இது. அப்படி அவ வர்றபோது இவ்வளவு சந்தோஷமா வருவாளோ, அது மாதிரிதான் இப்ப இங்கேயும் என்ன சொல்லியிருக்கா, மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி. இவெல்லாம் வந்து நாங்களும் இவ்வளவு அந்த பஞ்சசயனம் அதோட விரிவு அது அவ்வளவு பெருசா இருக்குங்கனால நாங்களும் இந்த பஞ்சசயனத்துல உங்க கூட வந்து ஏறி உட்கார வேண்டாமா அப்படின்னு கேட்கிற மாதிரி. அப்படி வந்து மேலே ஏறி உட்கார மாதிரி. இந்த பாசரத்தை மட்டும் நம்ம வந்து அனுசந்திக்கும் போது என்னன்னா, நம்ம எல்லாரும் குழந்தைகள், அவ வந்து பெருமாள் பிராட்டி வந்து அம்மா அப்பா, அது மாதிரி அந்த நிலைமையிலதான் இது பண்ணினாதான் அப்போ நம்ம ஏறி மேல அவ பக்கத்துல ஏறி போற மாதிரி அர்த்தமும் வரும். அப்பதான் நம்ம இதை நல்லா அனுபவிச்சு ரசிக்கவும் முடியும் இந்த பாசுரத்தை. அதான் இதோட இது. அப்புறம் வந்து அந்த இது சொல்றோம் இல்லையா, என்னென்ன கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டில்னு. அந்த கோட்டுக்கால்னா என்னன்னா, யானையோட தந்தம் இருக்கு இல்லையா, அதை வந்து 4 பக்கமும் வந்து காலை அப்படி வளைச்சு 4 இதுவும் கட்டிலோட கால் இருக்குமா இல்லையா, அப்படி வச்சிருக்கா. அது எதுக்காக அப்படி கோட்டுக்கால் கட்டில்னு இங்க சொல்றான்னா, இவ வந்து நப்பினை இல்லையா, நப்பினைய கல்யாணம் பண்ணதே எப்படி 7 எருதை அடக்கி தானே பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டார். ஸோ இவ வந்து வீரனங்கை, வீரத்துக்கு இவ வந்து நல்ல எடுத்துக்காட்டு. அதனால என்னன்னா, இவளுக்கு வந்து கோட்டுக்கால் கட்டிலாம். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பெருமாள் ஒவ்வொரு அவாவா இயல்புக்கேற்ப வந்து கட்டில கொடுத்துருப்பாராம். ருக்மணிக்கு பார்த்தா தங்கத்தில் ஆன கட்டில், ஏன்னா ஸ்ரீதேவியோட அம்சம்ங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கா. அதே மாதிரி இவ சத்தியபாமாவுக்கு பார்த்தா வெள்ளியால ஆன கட்டிலாம்.
அது உடனே கம்மியான இது இருக்கக்கூடாது. அவ பூதேவியோட அம்சங்கிறதுனால பூதேவி கொஞ்சம் வந்து கருத்த நிறத்தோட இருக்கிறவா. பூமாதேவி பெருமாளும் அது மாதிரி. ஸோ அவ 2 பேரும் வந்து கருத்த நிறத்துல இருக்கும்போது அந்த இருக்கிற கட்டில் வெள்ளையா இருந்தாதான் நல்ல எடுப்பா பார்க்கவும் அருமையா இருக்குங்கிறதுக்காக அவளுக்கு வந்து வெள்ளியில ஆன கட்டில். இவளுக்கு வைரம் அது இது எல்லா ரத்தனங்கள்லாம் அந்தந்த இடத்துல பதிச்சிருந்தாலும் கோட்டுக்கால் கட்டில்னு இவளுக்கு ஸ்பெஷலா சொல்லியிருக்கா. அந்த ஒவ்வொரு யானையோட இதை அவர் வெற்றி பெற்ற எல்லா யானையோட இதுவும் வச்சு அந்த கட்டில வந்து அமைச்சிருக்கான்னு. அது இந்த இதோட அவ்வளோ ஸ்பெஷல். இது தத்துவமன்னு தகவேலோ உன்னோட சுபாவமே இதுதான் அப்படின்னு ஒன்னா சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களோட 2 பேரும் பிராட்டியும் பெருமாளுமா கூடி இருக்கிற சேர்க்கைக்கு வந்து கேட்டிருக்கோம். அதனால நீங்கள் வந்து எங்களுக்கு எழுப்பி எங்களுக்கு தேவையானதை பண்ணணும். நம்ம எல்லாரும் வந்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து சொல்றதா பாசுரம். அதுதான் இன்னைக்கு அர்த்தம். கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா வாய் தருவா. நீ வந்து எங்களுக்கு வந்து அவனு வெளியில வரலன்னா கூட பரவாயில்ல, ஆனா வந்து நான் வந்துடுறேன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லு. அது மாதிரி சொல்றா. நாளைக்கு யார எப்படி எழுப்ப போறாங்கிறத பார்க்கலாம். நாளைக்கும் வந்து இதே மாதிரி இந்த 18, 19, 20 வந்து 3மே நப்பிண்ணையோட கூடின 18 நப்பிண்ணையை மட்டும் அடுத்ததும் வந்து இந்த 3 பாசனமே நப்பிண்ணையோடைய பெருமையை சொல்றதா தான் வரும். நாளைக்கு எப்படி எழுப்புறாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன திவ்ய தேசம்னு வைத்து கிடந்த மலர் மார்பான்னு வந்திருக்கு இல்லையா. இது வந்து என்னன்னா ஆண்டாள் எதை குறிப்பிடுறான்னா திருவிட வெந்தை. அது இப்பெல்லாம் திருவிடந்தைன்னே சொல்லிட்டு இருக்கும். அந்த இது அங்கதானே பெருமாள் வந்து தாயார் அப்படி இடப்பக்கம் அப்படி சேர்த்து அணைச்ச மாதிரி இருக்கார் இல்லையா, வராக இவரா. அதுதான் எல்லாருக்குமே தெரியும். திருவிடந்தைங்கிறத விட நித்திய கல்யாண பெருமாள்னா எல்லாருக்கும் தெரியும். கல்யாண வரத்தை அருள்ற பெருமாள் 62வது திவ்ய தேசம் நின்ன திருக்கோலம் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலம். அது வந்து என்னன்னா 365 நாளும் கல்யாணம் வச்சோம் தினம் நடந்துட்டே இருக்கும். என்ன கதைன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னன்னா மகாபலிபுரம் கிட்ட வந்து இருக்கிற கோவளத்துக்கிட்ட இருக்கிற இடம். ஊரே திருவிடந்தைங்கிற ஊர் தான். இந்த ஊருக்கு வந்து ஸ்ரீபுரின்னு பேரு, வராக கஷேத்திரம்னு பேரு, அப்புறம் வந்து அசுரகுல நல்லூர் அப்படின்னு பேரு. அது வந்து இதுல கல்வெட்டுல எல்லாமே எழுதியிருக்கான். என்ன கதைன்னா குனின்னு வந்து ஒரு முனிவர் சரஸ்வதி நதிக்கரையில அவரோட மகளோட வந்து தவம் பண்ணிட்டு இருக்க. அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போகணும்னு அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிடுறது. ஆனா அந்த பொண்ணுக்கு கிடைக்கல. என்னன்னா நாரதர் வந்து சொல்ற கல்யாணம் ஆலைன்னா உனக்கு சொர்க்க பிராப்தி கிடைக்காது அப்படிங்கிற. உடனே காலவருங்கிற விஷயம் ஒவ்வொருத்தரையா கேட்கிறா. கல்யாணம் பண்ணியேன்னா அவளுக்கு மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை அப்படின்னு கேட்கும்போது காலவருங்கிற ரிஷி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடு. அப்படி கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆனா அவளுக்கு 360 பெண்கள் பிறக்கிறா. 360 பெண் பிறந்த உடனே அவளோட சாபமே என்னன்னா அவ வந்து தேவலோக பெண் தான். அவ ஒரு சாபத்தினாலதான் இங்க வந்திருக்கா. அவ 360 குழந்தை பிறந்த உடனே அவ மேல அவளோட இதுக்கு அடுத்து அடைஞ்சிடலான்னு இது அவ அடைஞ்சிடறான். அப்படி இது பண்ணோடனே இவர் கஷ்டப்பட்டு காலவர் வந்து அந்த குழந்தைகளை பெண்களை வளர்த்துன்னு இருக்க. அப்புறம் கல்யாண வயசு வந்த உடனே என்ன பண்றதுன்னா நீ திருவிடந்தை பெருமாள் கிட்ட போய் நீ வேண்டிக்கோ அப்படிங்கிறா. உடனே பெருமாளே வந்து என்ன பண்ற ஒரு அழகான பிராமண ரூபத்துல வந்து அழகான பையனா வந்து நானே உங்க பொண்ணை ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்க. ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு அந்த முதல் நாள் கல்யாணம் ஆன பொண்ணு எங்கன்னு பார்த்தா காணோம். ஒவ்வொரு பொண்ணும் அப்படி தேடின்று கடைசியில 360வது நாள் எல்லா பொண்ணும் கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தா எங்க என்னோட மத்த பொண்ணெல்லாம் அப்படின்னு கேட்க வரா. அப்படின்னு கேட்டா 360 பொண்ணையும் ஒரே ரூபமா மாத்தி தன்னோட இடந்து மடியில இப்படி வச்சு இப்படி கையை போட்டு வராக ரூபமா சர்ம ஸ்லோகத்தை சொல்ற இது பூமாதேவிக்கு உபதேசித்தர் இல்லையா, அந்த இதுல உட்காந்து அப்படின்னு உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுற. இதே கோலத்தோட நீ வந்து எல்லாருக்கும் எனக்கு சேவை சாதிச்ச மாதிரி எல்லாருக்கும் சேவை சாதிக்கணும் அப்படின்னு சொல்ற. சரின்ற. அப்போ வந்து என்னன்னா எல்லா பொண்ணையும் சேர்த்து ஒன்னா மாத்தினதுனால அகிலவல்லி நாச்சியார்னு தாயாருக்கு பேர். திருநாமம் அகிலவல்லி நாச்சியார். இந்த முதல் பொண்ணு கல்யாண மண்டபத்துல அவ பேர் வந்து கோமலவல்லி. அதனால கோமலவல்லியோட பேர்ல மட்டும் கோமலவல்லி தாயார் மட்டும் தனிக்கோவில் நாச்சியாரா இருக்கா. கீழே வந்து எப்படின்னா இடது மடியில வந்து இவ அகிலவல்லி தாயார இப்படி அணைச்ச மாதிரி இதுல இருக்க. வலது காலுக்கு கீழே திருவடிக்கு கீழே ஆதிசேஷன் தன்னோட மனைவியோட இருக்கு. அதனால இந்த இடம் வந்து என்னன்னா ராகு கேது பரிகார ஸ்தலமாவும் இருக்கு. ஆதிசேஷன் வந்து ராகு கேதுக்கு ராகுவோட அம்சம். அதனால ராகு கேது பரிகார ஸ்தலம், நாகதோஷம் எல்லாத்துக்கும் இந்த இடம் இது. கல்யாணம் ஆலைங்கிறவா எல்லாருமே வந்து மோஸ்ட்லி கல்யாணத்துக்கு வரேன்னு பார்த்தானா அவ எல்லாருமே திருவிடந்தை பெருமாள் கோவிலுக்கு வந்துருவா. அவ 2 மாலையை கொடுப்பா. அந்த மாலையை வாங்கி போட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு போய் அவ எத்தனை நாள் என்ன கணக்கு சொல்றாளோ அதுபடி பண்ணோம்னா கடைசியில கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த மாலையை கொண்டு வந்து இந்த புன்னை மரம், ஸ்தல விருட்சம் வந்து இங்க புன்னை மரம்,
அந்த புண்ணு மரத்தில் போட்டுட்டு போயிடணும்னு இருக்கா. இங்கே பெருமாள் தினம் நித்திய கல்யாண பெருமாளாக இருக்கிறதுனால வர்றவாளோட எல்லா விதமான குறையும் தீர்த்துடுறார். அவரோட இது விமானம் கல்யாண விமானம், தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், வராக தீர்த்தம். இந்த இடத்துல வந்து ஸ்ரீபுரின்னு சொல்கிறா. ஏன்னா ஆண்டாள் தாயாருக்கு பிரதான தாயாரா எல்லாரையும் இது பண்ணனால ஸ்ரீபுரிங்கிற பேரும் இங்கே இந்த இடத்துக்கு சொல்லிட்டு இருக்கா. நித்திய கல்யாணபுரின்னு ஒரு பேர் இருக்கு. இங்கே வந்து இன்னும் முக்கியமாக என்ன விசேஷம்னா, இவர் பெருமாள் மூலவர் வந்து லக்ஷ்மி வராக பெருமாள், உற்சவர் நித்திய கல்யாண பெருமாள். அவருக்கு வந்து என்னன்னா கன்னத்திலேயே அழகாக கல்யாண மாப்பிள்ளைக்கு திருஷ்டி போட்டு வைப்பா இல்லையா, அது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. எந்த திருமஞ்சனத்து போதும் அது வந்து அழியாது. அதனால இப்போ வர்றவாளுக்கு சில பேருக்கு அந்த திருஷ்டி கோளாறு, கண்ணு பட்டிருக்கு, அது இது உடம்பு முடியல அப்படிலாம் இருக்கிறவா வந்து பெருமாள் தாயாருக்கும் இருக்குங்கிறா. ஸோ அந்த திருஷ்டி போட்ட பெருமாளை சேவிச்சுட்டு போனால் எல்லா திருஷ்டி தோஷமும் நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. இந்த கோவிலில் வந்து இந்த பாசரத்துலேயும் வந்து கோட்டுக்கால் கட்டில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த யானையோட தந்தத்தில் செய்யப்பட்ட பல்லக்கு இங்கே இருக்கு. இங்கேயும் மைசூர் அரண்மனையில் மட்டும்தான் ரொம்ப பழைய பல்லக்கு. அந்த பல்லக்கு ரெண்டே இடத்துல தான் இருக்கு. அவ்வளோ விசேஷம் இந்த இடத்துக்கு. இதே மாதிரி வந்து என்னன்னா மேகநாதன்கிற இன்னொரு கதையும் சொல்றேன். மேகநாதன்கிறவரோட ஒரு ராஜா இருந்தார். அவரோட பையன் பலி. அவர்கிட்ட வந்து நல்ல ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கும் போது 3 அசுரர்கள் வரா. மால்யவான், அந்த சுமன், மால்யவான் 3 அசுரரை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, நாங்கள் தேவரோட சண்டை போடணும், தேவர்களோடங்க. முதல்ல ஒத்துக்கலை பலி. அவள் போய் தோத்து போயிடா. எங்களுக்கு வெற்றி பெறணும், வா நீ தான் உதவி பண்ணணும்னு சரின்னு இவர் உதவி பண்ணுறார். அதில் வெற்றி பெற்றுறா. தேவர்கள் எல்லாம் தோத்த இதனால இவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் அவர் வந்து தவம் பண்ணுறார். பெருமாள் வந்து வராக ரூபத்தில் காட்சி கொடுத்து இவரோட தோஷத்தை போக்கினார் அப்படின்னும் இந்த இடத்துக்கு கதை இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பாக ஒரு முறை நித்திய கல்யாண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்துடுவோம். அந்த கோவில் அந்த ஐதீகம் என்னன்னா எல்லாருமே ஜீவாத்மா, எல்லாருமே பெண்கள், பெருமாள் மட்டும்தான் வந்து பரமாத்மா மட்டும்தான் ஆண்கிறதுனால 360 பெண்களை கல்யாணம் பண்ணின மாதிரி வந்து கணக்கு. நம்ம கண்டிப்பாக போய் பெருமாளையும் சேவிச்சுட்டு வந்துடுவோம். நாளைக்கு என்ன பாசுரம்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.